அதிமுக பொதுக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்த நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். குணசேகரன், எதற்காக இந்த சந்திப்பின் பின்னணி என்ன? நயினார் நாகேந்திரனுடன் வேறு யாரெல்லாம் உடன் இருக்கிறாங்க? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நயினார் நாகேந்திரன் சந்திப்பு என்பது தற்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்ததற்கான முதல் தீர்மானமாக நேற்று நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய கட்சிகள், அதாவது அதிமுகவும் அதே போன்று பாஜக மட்டும்தான் தற்பொழுது வரை இருந்து வருகிறது. இந்த இரண்டு கட்சி தலைவர்களும் தற்பொழுது சந்தித்து பேசுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது கூடுதலாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் மற்ற சில கட்சிகளையும் இணைக்க வேண்டும் என்பது இவர்களுடைய பேச்சுவார்த்தையாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம், அதாவது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இரண்டு பேரையும் சந்தித்து தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக இரண்டு முறை அவர்களை சந்தித்து ஆலோசனையும் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இன்னும் சில தினங்களுக்குள்ளாக, அதாவது ஜனவரிக்குள்ளாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய முடிவாக இருக்கும் என நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி தேசிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியோடு நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசி வருகிறார். அது மட்டுமல்லாது 14ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று அமித்ஷாவையும் சந்திப்பதற்குண்டான அந்த தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு என்ன மாதிரியான முடிவுகள் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார், என்ன மாதிரியான தகவல்களை நயினார் நாகேந்திரனிடம் வழங்கியிருக்கிறார் என்பது குறித்தான தகவலை பெற்றுக்கொண்டு வரும் 14ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து இது குறித்தான தகவல்களை பகிரவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.